இந்த நம்ம ஐ பிகேம் த அன்டெட் மோனார்க் மாங்காவோட பார்ட் 1 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்து முன்னாடி நான் அந்த சீரிஸ் பற்றி திரும்ப அதே தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த 7 days பார்த்திங்கன்னா தொடர்ந்து எல்லா மாங்காவோட பார்ட் 1 வரும். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை ஓட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை கண்டினியூ பண்ணுறேன். இந்த மாங்காவுமே பார்த்திங்கன்னா உண்மையாக ஒரு முக்கியமான ஒரு எம்சி கேரக்டர் பேஸ் பண்ண ஒரு மாங்காய் தான். இப்போ ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு நாள் வர வரைக்கும் அந்த ஒரு நாள் அந்த ரியாலிட்டியும் ஃபேண்டஸியும் ஒன்றா சேர்ந்துச்சு. மொத்த வைலன்ஸுமே அப்பேவல் ஆச்சு. கிட்டத்தட்ட மொத்தமே சேர்ந்து ஒரு கேமை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி மாறிடுச்சு. டஞ்சன்ஸு, சீக்ரெட் ரியலம்ஸு எல்லாமே அப்படியே கணக்கே இல்லாமல் வந்துச்சு. ஹண்டர்ஸுமே பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிறாங்க. அதாவது ஹண்டர்ஸ் மீன்ஸ் இந்த இடத்துல ஜாப் சேஞ்சர்ஸ் சொல்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஜாப் இருக்கும். அண்ட் இந்த எக்ஸ்ட்ராடினரியான ஒரு இடத்துல எங்களோட ஆன்செஸ்டர்னால் தான் நாங்கள் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறணும். இந்த மாதிரி ஜாப் சேஞ்ச் பண்ணி எங்களோட ஜீன்ஸ்லாம் ரொம்பவுமே பயங்கரமாக எமர்ஜ் ஆகிடுச்சு. இதனால எங்களுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ரென்த்து, அதுக்கப்புறம் இந்த மான்ஸ்டருக்கு எதிராக நிற்கிறதுக்கான தகுதி எங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு இடத்த காட்டுறாங்க. டவ் செங் சென்ட்ரல் பார்க்கு. இந்த இடத்துல மான்ஸ்டர்ஸ்னால நம்மளால் இன்னுமே தோக்கடிக்க முடியல. ஏன்னு உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா நம்மகிட்ட ஜாப் சேஞ்சஸ் இருக்காங்க, அந்த விஷயம்லாம் கிடையாது. நம்மளோட ப்ரொஃபஷன் 3 மேஜர் கேட்டகரியாக பிரியுது. ஒன்று காம்பேட், சப்போர்ட்டு, லைஃப் ஸ்டைலு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் ப்ரொஃபஷனை தான் 90% ஆஃப் த பீப்புள்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த 10% காம்படென்ட் ப்ரொஃபஷன் தான் ரொம்பவே முக்கியமானது. இதில் தான் பீப்புள்ஸ் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. லின் சாங்ஃபெங் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க. நீ உண்மையாகவே ரொம்பவுமே ரேரான ப்ரொஃபஷனை அவேக் பண்ணிட்டியா அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே அவனுமே பார்த்திங்கன்னா உள்ளே வரான். நான் என்ன நினச்சேன்னா அவனுக்கு ரொம்பவுமே அருமையான ஒரு ப்ரொஃபஷன் கிடச்சிருக்குன்னு நினச்சேன். ஆனால் ஒழுங்காகவே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வராங்க. அந்த பொண்ணோட பேர் கியூ யான்ரன். இவங்களோட ப்ரொஃபஷன் ஃப்ளேம் மேஜ். அப்போ பார்த்திங்கன்னா இவன் சொல்கிற அளவுக்கு எதுவும் பயங்கரமான ப்ரொஃபஷன்லாம் ஒன்றும் கிடையாது, பயங்கரமான ஆளுங்க தான் வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ எனக்கு யாருமே தேவையில்ல, நான் தனியாகவே போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறான். உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லன்னா நீ கண்டிப்பாக தோற்று போகிறதுக்கான பிளான் நிறையா நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, என்ன இருந்தாலும் நான் கண்டிப்பாக டீமாக பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா கிளம்புறான். எல்லாருமே லைக் ஒரு மான்ஸ்டர் ஹண்டராக குவாலிஃபை ஆகிறதுக்காக பார்த்திங்கன்னா கிளம்புறாங்க. இவனுமே நான் சீக்கிரமாக அந்த அசஸ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். என்னோட தண்டரை திரும்பியுமே ஸ்டீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு இடத்துக்கு டெலபோர்ட் ஆயிடும். இதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு இடம். டெலபோர்ட் ஆனோடனே ஃபாரஸ்ட்டோட சாங்சுரி, பெரிமீட்டர்னு பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ்னால எத்தனை லெவல் வரைக்கும் போக முடியும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது கூட இருக்கவர் ஒரு 5 லெவல் வரைக்கும் போக முடியும். 5 லெவல் போகிறதுக்கும் ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா, அவளோட பேர் தான் கியூ யான்ரன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் தான். இப்போ நம்ம ஹீரோ லைக் இந்த ஹிஸ்ட்ரி படி பார்த்தா கூட இந்த இடத்துல நிறைய செலஸ்டியல் ஃபினாமினா நடந்திருக்கு. ஆனால் இவங்களாம் இண்டிவிஜுவலாக நிறைய பேர் தனியாக பிரிஞ்சு போயிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இனிமேல் நிறைய அண்டர்ஸ் சம்மன் பண்ணி நான் பயங்கரமாக ஃபைட் பண்ணும் போல் அப்படின்னு மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா லெவல் 1 வைல்டு ஸ்வாங்லிங் ராபிட் பார்த்திங்கன்னா வருது. பரவாயில்ல, இது பர்ஃபெக்டான ஒரு வார்ம் அப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அது கொண்டுறான். அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்கள் லெவல் 1 இருக்க வைல்டு ஸ்வாங்லிங் ராபிட் தோக்கடிச்சிட்டிங்க. உங்களுக்கு 5% எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகுது அப்படின்ற மாதிரி வருது. என்னால் ஈஸியாக ஒரு லெவல் 1 வைல்டு மான்ஸ்டர் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. என்னோட பேர் லின் சாங்ஃபெங். நான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக அவேக்கனான ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ஆள் தான் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறான். இந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே ஜாப் சேஞ்ச் பண்ணி தான் லைக் இந்த ஜாப் சேஞ்சிங் டவருக்கு 18 வயசு ஆனதுக்கப்புறமா வருவாங்க. எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கும் அவங்களோட ப்ரொஃபஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாய்ஸஸ் சூஸ் பண்ணி அவங்களோட லைஃப் லீட் பண்ணுவாங்க. நான் ஒரு ப்ரொஃபஷ்னலாக எப்படி சொல்லணுன்னா எனக்கு காசுக்காக நான் எதுவுமே பண்ணலை, எனக்கு என்னோடய சிஸ்டரோட நான் ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் தேவையானது நான் ரொம்பவுமே ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு கிரேஸ் குரல் பார்த்திங்கன்னா வருது லெவல் 2. ஒரு கிரேஸ் குரல் ஆல்ரெடி இது வந்துருச்சா. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் டெவலப் பண்ண இதுவுமே ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக வந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அண்டன்ஸ் சமன் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதாவது இவனோட சோல்ஜர்ஸ் மாதிரி. என்ன நடந்தாலும் சரி, நான் சமன் பண்ணுற க்ரீச்சரோட பவருக்கு மட்டுமே தான் லிமிட் இருக்கே தவிர நான் இது பண்ணுறல சமன் பண்ணுறேன் இல்லையா,
அதுக்கு வந்து லிமிட் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட என்னால் ரொம்பவுமே அதிகமாக வந்து சம்மன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிட் எரோஷன்ன்ற ஒரு ஸ்கில்லை பற்றியுமே காட்டுது. ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னா மற்றவங்களோட கான்ஷியஸ்னஸ் வந்து அப்படியே வந்துட்டு 5 மீட்டர் ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு சப்ரஸே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடும். ஸோ நான் கண்டிப்பாக எல்லாருக்காகவே வந்து இது பண்ணுவேன். ஸோ இது ரொம்பவுமே முக்கியமாக சொல்லப்போனால் இது வந்து ஒரு டெட் எண்ட் மாதிரி, பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸ்பிரிட் எரோஷன்ன்ற அட்டாக் பற்றியுமே சொல்கிறாங்க. ஸோ இந்த அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக முக்கியமான அட்டாக் தான். ஸோ ஆனால் இதோட ஒர்க்கிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து யூஸ் பண்ணால் வித்தின் ஒரு 5 மீட்டரில் இருக்காங்கயா, ஸோ அவங்களோட டார்கெட்டோட கான்ஷியஸ்னஸ் வந்து சப்ரஸ் ஆயிரும், அதாவது அப்படியே கண்ட்ரோல் ஆயிரும். ஸோ அதனால் நான் வந்து இதை பார்த்துக்கிறேன். அதுவும் இல்லாமல் இதை பார்த்தா இம்ப்ரிண்ட் மாதிரியே இருக்குது, இது ஆல்ரெடி செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆகிடுச்சா அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துட்ருப்போம். ஸோ டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வருது. ஸோ நான் வந்து கண்டிப்பாக ஒரு 100 சோரேனாக மாறணும். ஸோ கண்டிப்பாக என்னோட பீப்புளை வந்து நான் அவேக்கன் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா போகிறான். ஸோ போய் அவன் பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இந்த கிரேவுட் ராட் கிங்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அது வந்து வரும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நான் ஒரு வேளை லெவலப் பண்ணதுனால இப்படி வந்திருக்கா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்போ தான் வந்துட்டு எல்லாருமே ரொம்பவுமே வீக்காக இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு என்னோட சுச்சுவேஷன் படி இது வந்து ரொம்பவுமே தப்பான ஒரு இடம் தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்போ எல்லாருமே வந்துட்டு ஒரு ரேரான ப்ரொஃபஷன் தான் அவேக்கன் பண்ண போகிறான் போல், எப்படியும் நம்ம வந்து அவங்க கூட வந்து டீம் வந்து இது பண்ண மாட்டோம், ஏன்னா ஒரு ஸ்கேவெஞ்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சோன்னா லூட் எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஹண்ட்ரட்ஸ் பற்றி சொல்கிறாங்க. அதாவது இவன் ஸ்பிரிட் இவன் வந்து இது பண்ணுறான் இல்லையா, சமன் பண்ணுற கிரியேச்சர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபெமிலியர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஜின்வுக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி. ஸோ அதை தான் வந்துட்டு 100ன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரியேச்சர்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா காம்பேட் பவர் வந்து அப்படியே ஒரு நார்மலான ஒரு பர்சன் மாதிரி காம்பேட் பவர் வந்து இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கிரியேச்சர்ஸ் வந்து சமன் பண்ணுறதுக்கு மானா வந்து ரொம்பவுமே கன்சியூம் ஆகும். ஆனால் வந்துட்டு ஓனாக ஃபைட் பண்ணுறதுலையுமே ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான். ஆனால் எப்படியும் அவனை வந்து கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இருக்க எல்லாருமே முட்டாள்களாக தான் என் கண்ணுக்கு வந்து தெரியுறாங்க. ஆல்ரெடி ஒரு குரூப் வந்து என்னோடய சிஸ்டரை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து விடக்கூடாது. ஸோ நான் வந்து நார்மலான ஒரு 100 சம்மனர் கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த இடத்துல அவன் முக்கியமாக சொல்கிறது நான் வந்து நார்மலான ஒரு 100 சம்மனர் கிடையாது அப்படின்றத சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்மளுக்கு வந்து ஏன்றது போக போக தான் புரியும். ஸோ அதுவும் இல்லாமல் மோஸ்ட்டாக நிறைய இடத்துல வந்து இமேஜஸ் வந்து கொஞ்சம் லார்ஜ் சைஸில் வர மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் வந்து அவ்வளோ டைலாக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் டைலாக்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாகிடுது. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம ஹீரோவோட சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் வந்து கடத்திட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சிஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் ரொம்பவுமே அதிகம். ஸோ அதனால தான் இவனை விட்டு அவங்கள வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு வந்து கண்டிப்பாக டைம் கிடச்சிச்சுன்னா நான் அகிரா டோரியாமா பற்றி கண்டிப்பாக ஒரு ட்ரிபியூட் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்துட்டு அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, ஸோ அவரால் எந்த அளவுக்கு அனிமே வெளில வந்து, ஸோ எல்லா விஷயத்தையுமே வந்து நான் வந்து கண்டிப்பாக டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு வீடியோ வேணால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.